சொன்னது கொஞ்சம் கூட கேட்காம போய் போய் இவ கூட கிளம்பி வந்திருக்கீங்க. நீங்க வாங்க ராகினி. வெண்ணிலா, இவங்க பேச்சு கேட்டு விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ. நான் இப்பவும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றத கேட்டா உனக்கு பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை இருக்காதா? விஜய் என் கூட சேர்த்து வைப்பியா மாட்டியா? அட யாரு மணி இவளாவது உன்னை விஜய் கூட சேர்த்து வைக்கிறதாவது? முதல்ல இங்க நிக்கிறதே நமக்கு டேஞ்சர். இவ பயங்கரமான ஆளு. முதல்ல வாமா கிளம்புவோம். போங்க போங்க, விஜய் வெளியே வரட்டும். உங்க கும்பல என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்க. விஜய் வெளியே வரணும்னா அது வெண்ணிலா கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்கிட்டா மட்டும் தான் நடக்கும். நீ விஜய காப்பாத்தணும்னு நினைச்சா வேலைக்கு ஓடி போயிடு. இல்ல விஜய விட மாட்டேன் நீ சொல்லிக்கிட்டு இருந்தா விஜய் கம்பி என்றது கன்ஃபார்ம். வெண்ணிலா, காவேரி உங்ககிட்ட எதுக்கு சத்தியம் பண்ண சொன்னா? சொல்லுங்க வெண்ணிலா. ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு என்ன போலீஸ் கிட்ட சொல்ல சொன்னா. அப்படி சொன்னா அவ விஜய டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன விஜயோட சேர்த்து வைக்கிறதா சொன்னா. ஐயோ, அத நம்பி நீங்களும் சத்தியம் பண்ண போனீங்களா? அவ எவ்வளவு பெரிய கேடு தெரியுமா? சச்ச ஃப்ராட். நீங்க மட்டும் அப்படி போய் போலீஸ் கிட்ட சொல்லிருந்தீங்க. அவ விஜய வெளிய கூட்டிட்டு வந்து உங்களை, உங்க மாமாவ, அஜயோட அப்பான்னு எல்லாரும் விஜய் மேல அவதூறு பரப்பி பொய் கேஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆமாமா, அதான் நடந்திருக்கும். உனக்கு உதவி செஞ்ச பாவத்துக்கு நீ எங்களையும் மாட்டி விட்டுருப்ப. அவ்வளவு சாதாரணமா நினைக்காத. நாங்க தான் அவ கூட போகாதீங்கன்னு சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்கு காவிரி கூட கிளம்பி போறீங்க. உங்களுக்கு விஜயோட சேர்த்து வைக்க நாங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். எங்க மேல நம்பிக்கையே இல்லையா உங்களுக்கு? நான் அப்படி யோசிக்கலாம் இல்ல. எனக்கும் விஜய்க்கும் இடையில காவேரி தானே தடையா இருக்கா. அவளே எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றப்போ நேரடியா அவகிட்டயே பேசிட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அவ என்னதான் சொல்றான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல என்னாச்சு? அவ அப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நாங்க அவளை ஃபாலோ பண்ணி வந்தோம். இப்ப மட்டும் நாங்க உன்னை அங்கிருந்து கூட்டி